கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கும்பம் ராசிக்காரங்க இயற்கையிலேயே ஒரு குடம் கொண்ட ஒரு மனிதர்களாகத்தான் எப்போதுமே இருப்பீங்க. தங்களுக்குள்ள எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் மற்றவங்களின் மகிழ்ச்சிக்காக உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தாங்க இந்த 12 ராசியில ஒருவராக இருப்பீங்க. ஆனால் 7.5 சனியின் ஜென்ம சனி காலகட்டங்களை கடந்து வரும் உங்களது கடந்த கால வாழ்க்கை அத்தனை சுலபமாக இருந்தது கிடையாது. கவலைகளும் கஷ்டங்களும் எது செய்தாலும் அதில் பிரச்சனைகள், இப்படித்தாங்க உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் போய்கொண்டே இருந்தது. ஆனால் நாளை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள், அதாவது சஷ்டி விரத நாள், முருகப்பெருமானுக்குரிய ஒரு நாள். இந்த ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களையும், அது மட்டுமல்லாமல் நாளைய நாளில் நீங்கள் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. இதை நாளை முதல் நீங்கள் கவனித்து கொண்டும் இருந்தீர்கள் என்றால் வாழ்க்கைக்குள்ள எந்த விதமான பிரச்சனைகளும் தடைகளும் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வராது. ஆனால் அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். கவனமாக பார்த்து இதெல்லாம் நடக்காத மாதிரி நீங்கள் இருந்து கொண்டீங்க அப்படின்னா நாளை முதல் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குறைந்துவிடும். வெற்றிக்கான ஒரு வழிவகையாக உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில சோதனை காலம் என்பது முடிந்துவிட்டது. இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய பாதையில் மீண்டும் சறுக்கல்கள் ஏற்படாமல் இருக்க இந்த விஷயங்களை மட்டும் நீங்க எச்சரிக்கையா கவனித்துக் கொள்ள வேண்டும். முதலாவதா, தேவையற்ற வாக்குவாதங்களை நீங்க தவிர்க்கணும். மௌனம் பல கலகங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தவிர்த்து கொடுக்கும். நியாயம் உங்கள் பக்கம் இருந்தாலுமே வெளி வட்டாரத்திலோ அல்லது குடும்பத்திலோ தேவையற்ற வாக்குவாதங்களில் நீங்கள் ஈடுபடுவதை தவிர்த்து கொண்டீர்கள் என்றாலே அதை மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். நீங்கள் தேவையில்லாமல் என் பக்கம்தான் நியாயங்கள் இருக்கிறது, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று தேவையில்லாத வார்த்தைகளை பேசினீர்கள் என்றால் அந்த ஒரு இடத்துல சண்டைகள் பெரிதாகி கொண்டேதான் போகுமே தவிர ஒருபோதும் அது முடிவுக்கு வராது என்பதை நாளை முதல் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்வது கும்பம் ராசி அன்பர்களுக்கு மிகவும் நல்லது. அது உங்களது ஆற்றலையும் மன அமைதியும் வீணடிக்கக்கூடிய உங்களுடைய நேரத்தையும் வீணடிக்கக்கூடிய ஒரு இதாகவே போய்விடும். எனவே மனதில் இதனை வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதா, முதலீட்டில் கவனத்தை செலுத்தணும். அதிக லாபத்திற்கு நீங்க ஆசைப்பட்டு முன்பின் தெரியாத திட்டங்களிலோ ஆன்லைன் வர்த்தகங்களிலோ அல்லது சீட்டு நிறுவனங்களிலோ அவசரப்பட்டு பெரிய தொகையை நீங்க முதலீடு செய்ய வேண்டாம். அப்படி முதலீடு செய்தீர்கள் என்றால் அந்த பேராசையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நஷ்டத்தை தேடி கொடுத்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு பேராசைக்கு ஆசைப்பட்டு இறக்கக்கூடிய பணத்தையும் நீங்கள் கைவிடாமல் இருப்பதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே இருந்து கொண்டே தங்க இருக்கும். அடுத்ததா, நீங்க உறவுகளை மதிக்கணும். உங்களது மன அழுத்தம் காரணமாக குடும்ப உறுப்பினர்களிடம் எரிந்து விழும் குணத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். உங்களது கஷ்ட காலத்திலும் உங்களுடன் நின்ற குடும்பத்தாரின் உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பளித்து பழக வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் மதிப்பளித்து பழகினால் மட்டுமே நீங்கள் சொல்வதை அவர்கள் கேட்பார்கள். அல்லது அவர்கள் நான் சொல்றதை எப்படி அவன் சொல்றத நான் கேட்க மாட்டேன், ஆனால் நான் சொல்றதை அவன் கேட்கணும் என்கிற ஒரு எண்ணங்களை நீங்கள் மாற்றி கொள்ள வேண்டும். முடிந்த அளவுக்கு அனைவரையுமே நீங்கள் மதித்து அழியுங்கள். ஒரு நாள் இருப்பது போல மறுநாளும் அனைவருமே அப்படியே இருக்க மாட்டார்கள். வாழ்க்கையில முன்னேறவும் செய்யலாம், கீழே இறங்கவும் செய்யலாம். அதனால அந்த மனிதர்களுடைய உதவி நமக்கு நாளை பின்ன தேவைப்படலாம். எனவே முடிந்த அளவுக்கு உறவுகளை மதிப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை தேடி கொடுக்கும். அடுத்ததா, மன அழுத்தங்களை நீங்க குறைத்து கொள்ள வேண்டும். ஓயாத சிந்தனைகளாலும் அலைச்சல்களாலும் உங்களது மன ஆரோக்கியம் பாதிக்கப்படும். தியானம், யோகா மற்றும் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் மன அழுத்தத்தை நீங்கள் குறைத்து கொள்ளலாம். இதையும் நீங்கள் நாளை முதல் செய்வது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். எனவே நாளை காலையில நண்பர்களிடம் ஒரு வாக்குவாதம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அதனை உடனே நீங்க தவிர்க்க வேண்டும். காலையிலிருந்து இரவுக்குள் நிச்சயமா ஏற்படலாம். நாளை சஷ்டி விரத நாள் என்பதால் உங்களது பழைய நண்பர் ஒருவரிடம் இருந்து போன் மூலமாகவோ அல்லது நேரிடையாகவோ தேவையற்ற ஒரு பழைய விஷயத்துக்காக ஒரு கடுமையான வாக்குவாதம் அல்லது மனக்கசப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படுவதற்கான வாய்ப்பு இன்னும் இருந்து கொண்டுமே தங்கறக்கும். இது நீண்ட நாட்களுக்கு முன்னாகவே வந்த ஒரு பிரச்சனை. இருந்தாலும் அதை நீங்கள் மனதிற்குள் வைத்துக்கொண்டு அவன் எப்பொழுது நேரில் வருவான் என்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நாளைய நாளில் நீங்கள் நேரில் பார்ப்பீங்க. அது பழைய நண்பர், நீண்ட நாள் கழித்து பார்க்கக்கூடிய ஒருவராகவும் இருக்கலாம். ஆனால் அவங்க நீங்கள் எல்லாத்தையும் மறந்துருப்பீங்கன்னு நினச்சி உங்களை பார்க்க வருவாங்க. ஆனால் நீங்கள் மறுபடியும் அந்த ஒரு வாக்குவாதத்தையும் முடிந்து போன ஒரு பிரச்சனையை மீண்டும் கிளறப்போ ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு வாக்குவாதமும் முடிந்த பிரச்சனையை மீண்டும் ஆரம்பிப்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத அமைதியை கெடுத்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். நீங்கள் ஒன்று பேச அவர்கள் ஒன்று பேச அது மிகப்பெரிய சண்டையாக மாறி அது கை கலப்பு வரைக்கும் போய் அல்லது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் நாளைய நாளில் இருக்கும். எனவே இந்த சஷ்டி விரத நாளில் இந்த மாதிரி பிரச்சனைகளை நாளைய நாளில் நீங்கள் ஏற்படுத்தக்கூடாது. நன்மைகள் எப்படி பண்ணணும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நடந்தால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ளே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். முக்கியமாக முதலீட்டு செய்யக்கூடாது. முதலீட்டு செய்தீங்க அப்படின்னா அது பண இழப்பை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்து விடும். எனவே தெரியாத விஷயங்களில் கவனமாக
நீங்க இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை உருவாக்கும். இதெல்லாம் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை கவனமா பார்த்துக்கோங்க. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆனா நாளை முதல் இந்த கும்பம் ராசிக்காரங்க செய்ய வேண்டிய 5 முக்கியமான பரிகாரங்கள் இருக்கு. இதை நீங்க முருகப்பெருமானுக்கு நாளைய நாள்ல சஷ்டி விரத நாள்ல பண்ணணும். இந்த பரிகாரங்களை பண்றதுனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் நடக்கும். நாளை உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தவறான எண்ணங்களை தகர்த்தெறிந்து விட்டு உங்களது கர்ம வினைகளை நீக்கி முருகப்பெருமானின் முழுமையான ஆசையை பெற நீங்கள் செய்ய வேண்டிய 5 சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் முறை இதுதான். இதை நான் சொல்வதுபடி நீங்க செய்தீர்கள் என்றால் வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் நடக்கும். முதலாவதா முருகனுக்கு நீல நிலரை நீங்க சமர்ப்பிக்கணும். நீல நிற மலரை சஷ்டி விரத நாளான நாளை ஜூன் 20 காலையிலேயே எழுந்து நீராடி விட்டு உங்களது பூஜை அறையில் அல்லது அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் கோவிலுக்கு சென்று கொள்ளுங்கள். முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு நீல நிற மலர்களை, அதாவது நீல சங்குப்பூ அல்லது நீல நிற மல்லி சமர்ப்பித்து நீங்கள் வழிபட வேண்டும். இதனை கும்பம் ராசிக்காரங்க இப்படி செய்யும் பொழுது வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் நடக்கும். உங்களுடைய ராசிக்கு நீங்க நீல நிற மலர்களைத்தான் சமர்ப்பித்து வழிபட வேண்டும். இது உங்களுக்குள்ள அவ்வளவு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். கும்பம் ராசியின் அதிபதியான சனி பகவானுக்கு உகந்த இந்த நீல நிற மலர் வழிபாடு 7 சனியின் வீரியத்தை குறைத்து உங்களது காரியங்களை சுகமாக்கி கொடுக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதனை நீங்கள் செய்து பாருங்கள், அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இரண்டாவதா அன்னதானம் நீங்க பண்ணணும். முருகப்பெருமான் கருணை கடல். நாளை மதிய வேளையிலோ இல்லைன்னா மாலை நிலையிலோ இரவிற்குள்ளாவது வறுமையில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு, ஒரு நபருக்கோ அல்லது 10 நபருக்கோ, ஆதரவற்ற இல்லங்களில் உள்ளவர்களுக்கோ உங்களால் இயன்ற அளவுக்கு சுவையான உணவு பொட்டலங்களை அன்னதானமாக நீங்கள் வழங்க வேண்டும். ஒரு ஜீவனின் பசியை ஆற்றுவது உங்களுடைய கடந்த கால பண நெருக்கடிகளையும் கர்ம வினைகளையும் நீக்கி உங்களை சேமிப்பின் உச்சிக்கே கொண்டு செல்லும் ஒரு விஷயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். மூன்றாவதா நெய் தீபத்தை நீங்க ஏற்றணும். மாலை 6 மணி அளவில் உங்களது இல்லத்தின் பூஜை அறையிலோ அல்லது அருகில் உள்ள முருகன் கோவிலிலோ சுத்தமான பசுனை தீபத்தை கொண்டு நீங்க ஏற்றி வழிபட வேண்டும். அந்த தீப ஒளியை வார்த்தவாறு என் வாழ்வில் உள்ள தொழில் தடைகளும் நிதி நெருக்கடிகளும் நீங்க வேண்டும் முருகா என்று நீங்கள் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். உங்களது வாழ்வில் இருந்து இருளானது விலகி ஒளிமயமான எதிர்காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறப்பது உறுதி. எனவே இந்த ஒரு தீப பரிகாரத்தையும் நாளைய நாள்ல நீங்க செய்து விடுங்கள். அடுத்ததா குழந்தைகளுக்கு நீங்க உதவி செய்யணும். முருகப்பெருமானின் பால சுப்பிரமணியன் என்று அழைக்கப்படும் குழந்தை கடவுள். எனவே சஷ்டி நன்னாள் அன்று நாளை ஏழை எளிய பள்ளி குழந்தைகளுக்கு உங்களால் இயன்ற அளவுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனாக்கள், பென்சில் அல்லது இனிப்பு பண்டங்களை வாங்கி நீங்கள் கொடுத்து உதவவும் வேண்டும். இந்த எளிய தானங்கள் உங்களது குடும்பத்தில் ஒற்றுமையையும் புதிய முயற்சிகளில் அசாத்திய வெற்றியையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதையும் நீங்கள் பண்ணலாம். ஐந்தாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். பூஜை அறையில் அல்லது முருகன் கோவில் முருகன் சன்னதியிலோ அமர்ந்து கொண்டு மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டு முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை நீங்கள் கூறணும். ஒவ்வொரு மந்திரத்தையும் 108 முறைகள் நீங்கள் ஜபிக்கலாம். இந்த மந்திர ஒலிகள் நாளை ஜூன் 20 அன்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்களை தடுத்து உங்களை சுற்றியுள்ள அழுத்தங்களை குறைத்து எதிர்மறை விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழையாமல் பாதுகாக்குமாம். எனவே இதனை மட்டும் நாளைய நாள்ல நீங்க செய்து பாருங்க, அவ்வளவு நன்மைகள் நடக்கும். கும்பம் ராசி அன்பர்களை கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நாளை நாள் சஷ்டி விரத நாளில் நீங்கள் மேற்கொள்ளும் இந்த எளிய ஆன்மீக பரிகாரங்களும் முருகப்பெருமானின் மீதான உங்களது அசைக்க முடியாத பக்தியும் உங்களது துயரங்கள் அனைத்தையுமே சம்ஸ்காரம் செய்து உங்களுடைய வாழ்க்கையில பேரமைதியையும் வெறும் மகிழ்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலைநிறுத்தும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இது நடக்கா இல்லையா என்பதை மட்டும் கவனமா நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த கும்பம் ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு நாளை பற்றி பகிருங்கள், அவர்களும் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.